ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் செய்யக்கூடிய நிறைய வேலைகள்னால அமெரிக்கா ஒரு கோபமாயிருக்காங்க இஸ்ரேல் மேல. இதனால ஒரு போர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்குது. உதவிகள் நிறுத்தப்பட்டு வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காம அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வெளியே வந்திருக்கு. அது என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏன் அமெரிக்கா கோவப்படுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ரொம்ப வருஷமா நட்பு நாடா இருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில கூட இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பலமாவே உணரலாம். இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவுடைய சப்போர்ட் கிடைச்சது. ரொம்ப நட்பு நாடா இருக்காங்க. ஆனா அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் மட்டும் தான் நட்பு நாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ட்ரம்ப் அவர் அரபுகள் இருக்காங்கல்ல, ஸோ அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவர் கூட சப்போர்ட்டுக்கு இருக்கணும், அவங்க கூடயுமே நிறைய நட்புகள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பிட்டு இருக்காரு. இஸ்ரேல் எந்த அளவுக்கு அவர் நட்பு நாடா வச்சிருக்காரோ அதே அளவுக்கு அரபுகளையுமே நட்பு நாடா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இது பல வருஷமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இஸ்ரேலுக்கும் சரி அரபு நாடுகளுக்கும் சரி ஒத்து போகாது. இது ரொம்ப நாளா ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலும் அரபு நாடுகளும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடணும், அவங்களுக்குள்ள ஒரு நட்புறவு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயமான முன்னேற்பாடுகள்லாம் செய்யறாரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காரு. நட்பு நாடா சேருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்றாரு. ஆனா எதுவுமே ஒத்து போயிட்டு இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இப்போ திரும்ப ஒரு மாதிரி சுமூகமா போயிட்டு இருந்த நேரத்துல இஸ்ரேல் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த ஒன்னு சேர வேண்டிய இடத்துல ஒரு விரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இதை எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா கத்தார்ல இருக்கக்கூடிய தலைநகரான தோஹா அப்படிங்கிற இடத்துல ஹமாஸுடைய தலைவர்கள், ஹமாஸை சேர்ந்த நிறைய பேர் அங்க பதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க தாக்குதல் நடத்துறாங்க. யாரு? இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த கலில் ஹல் ஹயா அப்படிங்கிறவர் அங்க இருந்திருக்காரு. ஸோ அவரை டார்கெட் பண்ணி தான் இஸ்ரேல் அங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனா அவரு அந்த தாக்குதல் இருந்து தப்பிச்சிட்டாரு. அவருடைய மகனும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் சேர்ந்தவங்களும் நிறைய பேர் சேர்ந்து அங்க இறந்து போயிட்டாங்க. அவருடைய பையனோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அங்க உண்டாக்கிருச்சு ஆல்ரெடி. ஆனா அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நட்பு நாடாவே இருந்துட்டு இருக்காங்க. இதோட சப்போர்ட்ல யார் இருக்கா அப்படிங்கும்போது இஸ்ரேல் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? இந்த மாதிரி ஹமாஸோட பிரச்சனையில யார் சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ இதனால பிரச்சனை அப்படின்னு டைரக்டா இந்த பக்கம் திரும்பிடும் அப்படிங்கறக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை மாளிகையில நெதன்யாகுவும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறாங்க. சந்திச்ச இடத்துல நீ பண்ணது தப்பு, இப்படி பண்ணாத, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி அவர் அதாவது ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தினால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே ஒமானுடைய பிரதமருக்கு கால் பண்ணி நெதன்யாகு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கா, அதாவது ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு நல்ல நட்பு நாடுகளா உருவாகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுலயே நிறைய அரபு நாடுகளுக்கு இஸ்ரேல் மேல கோவம் எழும்ப ஆரம்பிச்சது. ஆல்ரெடி நிறைய நாடுகள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மேல கோவத்துல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய நாடுகளுக்கு இந்த விஷயம் ஒரு கோவத்தை உண்டாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ புதுசா இன்னொரு பிரச்சனையை நெதன்யாகு உருவாக்கி இருக்காரு. ஸோ இதுக்குதான் ட்ரம்ப் இப்போ ரொம்ப கோவப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கு ஆகாது. இப்போ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அதுல ஹமாஸ் இங்க இருக்காங்க, அதனால நாங்க தாக்குதல் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஹவுதிகள் ஓமன் நாட்டுல இருக்காங்க. ஓமன் நாட்டுடைய தலைநகர் மஸ்கட் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஸோ அதை நாங்க தாக்குதல் பண்றதுக்கான பிளான்கள் ஒரு மிகப்பெரிய பிளான் நாங்க போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இது யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓமன் நாட்டுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே வெளிப்படையாவே சொல்றாங்க. இந்த மாதிரி இஸ்ரேல் எங்களை தாக்குறதுக்கான அபாயங்கள் இருக்கு, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமன் நாட்டுல இருக்காங்க. ஹவுதிகளை ஏமன் நாட்டுல இருக்கக்கூடியவங்க ஆதரிக்கிறாங்க. ஸோ அதனால இங்க இருக்கிற ஹவுதிகளை தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட பிளான் வெளிப்படையாவே தெரியுது எங்களுக்கு, இப்படி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓமன் நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு இவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க, ஹவுதிகளுக்கு இவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இங்க நாங்க தாக்குதல் நடத்துவோம். இப்போ எப்படி அதாவது செப்டம்பர் மாசம் அங்க தாக்குதல் நடந்துச்சோ அதே மாதிரி இங்க அதே மாதிரி திரும்ப ஒரு பிளானை போட்டு இதை ஒரு பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இது ட்ரம்ப்புக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரம்ப் அவங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால திரும்ப ஒரு கோவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் போக வேணாம், இந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம், அரபு நாடுகளுடைய தேவை நம்ம எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதையும் மீறி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காரு. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனையாகும், பிரச்சனையானால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவருக்கு இவர் எந்த நாடுகளுக்குள்ள உதவி செஞ்சாங்களோ
அவங்களாம் இவ்வளவு லேசா நன்றி இல்லாத மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி அவர் சொல்றதை கேட்காம பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்கும் வந்து கனடாக்கும் எவ்வளோ பெரிய ஒரு நட்புறவு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 நாடுகளும் எவ்வளோ க்ளோஸா இருக்காங்கன்னே சொல்லலாம். அவரே வந்து இவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சு இப்போ டாக்ஸ் விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து நட்பு நாடா இருந்துச்சு, உதவி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ உக்ரைனுக்கு வந்து என் மேல வந்து ஒரு நன்றி கடனே இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காரு. அவங்களுமே சில பல விரிசல்களோட தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேலுமே திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு இவர் சொல்றதை கேட்காம மற்ற அரபு நாடுகள் கூட போய் பிரச்சனை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெதன்யாகு பண்ணிட்டு இருக்கறனால கோபம் வந்து நெதன்யாகு மேல ட்ரம்ப்புக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால இப்ப நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில வந்துட்டு இவருக்கு வந்து சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. சப்போர்ட் வந்து பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வெளிப்படையா இவர் கோவத்தை காட்டாம இவர் கூடிய சப்போர்ட்னாலையும் இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் வந்து இவர் கோவத்தை வந்து வெளிப்படுத்துவார் ட்ரம்ப். அதே மாதிரி தான் இப்போ வரையும் நம்ம இந்தியா மேல எல்லா நாடுகள் மேலேயும் ட்ரம்ப்பை அதாவது வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரியே வந்து இஸ்ரேலுக்கு வந்து உதவி செய்யறதை வந்து நிறுத்திடுவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்பி இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இப்ப போயிட்டு இருக்கு. இதனால இதோட முடிஞ்சிருமா, இல்ல ட்ரம்ப் வந்து கோவத்துல வந்து இஸ்ரேல் மேல வந்து ஏதாவது வேற ஏதாவது ஒரு ரீதியா, அதாவது பொருளாதார ரீதியாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தியோ இல்ல வேற ஏதாவது ஒரு எச்சரிக்கை மூலியமாவோ, வெளிப்படையா ஒரு எச்சரிக்கை விடுறதா மூலியமாவோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து எழும்பி இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸா சொல்லுங்க. இஸ்ரேல் எங்க போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல போய் சண்டை இழுத்துட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் தான் வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் கூட பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பாணியில தான் போய் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வராங்க. எல்லாத்துக்கூட போய் வம்பு இழுத்துட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து கெட்ட பேர் உனக்கு வரது இல்லாம எனக்கும் சேர்ந்து வருது, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எல்லா இடத்துலையும் போய் பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத அதையுமே வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.